நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஒரே இடத்துல நீங்க டீ போர்டு எல்லா கலெக்ஷன் பார்க்கணும்னா நீங்க இங்க தான் வந்து பார்க்க முடியும். நம்மட்ட எல்லாமே நிக்குது பாருங்க. டூர் நிக்குது, லேட்டஸ்ட் லேட்டஸ்ட். இப்ப லைஃப் டாக்ஸ் பிரச்சனை வரதுனால யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம அதையும் கஸ்டமருக்கு ஃபேவரா லைஃப் டாக்ஸ் கட்டி நம்ம கையில கொடுத்துருவோம். கஸ்டமர் வண்டி எடுத்தாச்சுன்னா ஆர்டி ஆஃபீஸ்ல அவங்க ஆர்டி ஆஃபீஸ்ல என்ன ஒர்க்கோ அவங்க ஈஸியா பார்த்துட்டு போகலாம். மெயின் வந்து அதுதான், டாக்குமெண்டேஷன்ல எந்த இஷ்யூ இருக்காது. கட்டாயம் இருக்காது. 100% நாங்க பொறுப்பு. வண்டி செகண்ட் வண்டி இருந்தாலும் டாக்குமெண்ட்டுக்கு நம்ம ஃபுல் பொறுப்பு கொடுத்துக்கலாம். டிங்கர் ஷாப், ஓன் டிங்கர் ஷாப் இருக்கு, அதே மாதிரி பெயிண்டிங் ஷாப் இருக்கனால எல்லா வண்டியுமே அந்த அப்படியே பளபளன்னு மாத்தி விடுத்துறீங்க. கட்டாயம். I'm immortal. When I feel like this, I'm immortal. When I feel like this, I'm immortal. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நிறைய பேர் கேட்டீங்க டீ போர்டு வண்டி மொத்தமா எனக்கு ஹெச்பேக்கா இருக்கட்டும், ஷிடனா இருக்கட்டும், எஸ்சிவி, எம்பிவி இந்த மாதிரி எல்லாமே வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கக்கூடிய ஷாப் ஆஸ்கார் கார்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு அந்த ஷாப்போட ரிவ்யூ இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரே இடத்துல நீங்க டீ போர்டு எல்லா கலெக்ஷன் பார்க்கணும்னா நீங்க இங்கே தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறுமுகம் அண்ணா வந்து வெளியே இருக்காப்ல, ஓனரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் அண்ணா தான் நம்மளோட வந்திருக்காங்க. சைமன் அண்ணா. சைமன் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்காங்க. ஓகே, என்னென்ன மாதிரி வண்டிகள்லாம் இந்த டைம் எடுத்திருக்கீங்க? இந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சடன் டைப்ல தான் வண்டி எடுத்துருக்கேன். சடன் டைப்ல நிறைய பேர் கேக்குறது என்னன்னா டீ போர்ட்ல சடன் டைப் தான் கேக்குறாங்க. ஓகே, அதனால அது லேட்டஸ்டாவும் கேட்டுட்டு இருக்காப்ல. லேட்டஸ்டா நம்மட்ட எல்லாமே நிக்குது பாருங்க. டூர் நிக்குது, லேட்டஸ்ட் 2019 மாடல். 19 மாடல் நிக்குது. 19 மாடல் நம்மட்ட நிக்குது. டவேராலாம் என்ன மாடல்? டவேரா நிக்குது 2016 மாடல். 16 இப்ப லைஃப் டாக்ஸ் பிரச்சனை வரதுனால யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம அதையும் கஸ்டமருக்கு ஃபேவரா லைஃப் டாக்ஸ் கட்டி நம்ம கையில கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம பண்ணி அப்புறம் இந்த பெர்மிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை நம்ம சரண்டர் பண்ணி கிளியரா கையில கொடுத்துருவோம் உங்களுக்கு. அவங்க பொறுத்தவரையில கஸ்டமர் வண்டி எடுத்தாச்சுன்னா ஆர்டி ஆஃபீஸ்ல அவங்க ஆர்டி ஆஃபீஸ்ல என்ன ஒர்க்கோ அவங்க ஈஸியா பார்த்துட்டு போகலாம். அவங்க ஆர்டி ஆஃபீஸ்ல என்ன வேலை இருக்கோ அங்க பார்த்தா போதும். ஸோ அதான் ஆஸ்கார் கார்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்ககிட்ட மெயின் வந்து அதுதான், டாக்குமெண்டேஷன்ல எந்த இஷ்யூ இருக்காது. கட்டாயம் இருக்காது. 100% நாங்க பொறுப்பு. வண்டி செகண்ட் வண்டி இருந்தாலும் டாக்குமெண்ட்டுக்கு நம்ம ஃபுல் பொறுப்பு கொடுத்துக்கலாம் நமக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட். டீ போர்டு வண்டின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து மினிமம் சின்ன அமௌண்ட் கையில இருந்தால் தான் வாங்க முடியும். என்ன அமௌண்ட் கையில இருந்தால் வண்டி நம்மகிட்ட வாங்கிக்கலாம்? மேக்ஸிமம் சடன் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வந்தாலே ஓரளவுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். சப்போஸ் கஸ்டமரோட ப்ரொஃபைல் மெயினாக வேணும் நமக்கு. ஓகே, மெயினாக தான் வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து டிங்கர் ஷாப், ஓன் டிங்கர் ஷாப் இருக்கு, அதே மாதிரி பெயிண்டிங் ஷாப் இருக்கனால எல்லா வண்டியுமே அந்த அப்படியே பளபளன்னு மாற்றி விடுத்துறீங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஓனா இதுக்கு உண்டான ஃபீல்டுல இது போக வெளியே இருந்து வர வண்டிகளுக்கும் நம்மகிட்ட அந்த சர்வீஸ் கட்டாயம் உண்டு. டிங்கரிங் சரி, பெயிண்டிங் சரி, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓன் போர்டு வீடியோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம் ஆஸ்கார் மோட்டார்ஸ்ல. நீங்க இன்னும் பார்க்கலாம், ஐகாட்லேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து டெப்தா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ஷாப்பை கூட வந்து காமிச்சிருக்கோம், உள்ள என்ன மாதிரிலாம் பெயிண்டிங் ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி டிங்கர் ஒர்க்லாம் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாம் காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபேவரா வந்து பண்ணி கொடுக்குறீங்க? ரேட் வைஸா இருக்கட்டும் எல்லாமே. கஸ்டமர் சைடு தான் ஃபேவர் மெயின். நமக்கு மெயின் கஸ்டமர் தான் மெயின். டீ போர்டை பொறுத்தவரை லாங்ல தான் நம்மகிட்ட வர்றாங்க. ஓகே, மெயின் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும், எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டைம் வந்தாங்கன்னா கட்டாயம் வண்டி எடுக்கிற மாதிரி தான் அவங்க வர்றாங்க. அவங்க 4 பேர் சஜஸ்ட் பண்றாங்க. அவங்க மூலம் 2-3 கஸ்டமர் வரதான் செய்யறாங்க. சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட தான் இருக்கு. வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க, என்ன மாதிரி வண்டி இருக்குன்னு சொல்லி செப்பரேட்டா 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில எக்ஸென்ட் டீசல் வண்டி. ஸோ ஒரு டீ போர்டு வண்டியில நமக்கு ஷிடர் டைப்ல ஒரு சூப்பரான வண்டி. மைலேஜ் வைஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும். மெயின்டெனன்ஸ் அளவு வந்து கம்மியா வேணுங்கிறவங்க இந்த ஹியூண்டாய் எக்ஸென்ட் வந்து எடுக்கலாம். இந்த வண்டியோட மாடல் 2019. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் ஒரு 70 to 80% வந்திருக்கும். டிக்கி ஸ்பேஸோட வருது. அதாவது எக்ஸ்டென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். சைட் லுக்லாம் பாருங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், உங்களுக்கு ஏர் பேக் சேஃப்டி ஃபீச்சருக்காக வந்துடும். வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் லைவா பாருங்க. 86,820 ஓடி இருக்கு. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், அதாவது ஜிசோனிக்ல வந்து போட்டுக்கிறாங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். விண்டோஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும். ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி தான். பேக் சைட் சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த ஹியூண்டாய் எக்ஸென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2019. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா
இரண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4,90,000 ரூபாய் கேட்கறாங்க. ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புக்கு ரெக்கார்டை பொறுத்த அளவுக்கு ஆஸ்கார் கார்ஸ்ல உங்களுக்கு சரண்டர் பண்ணி பக்கா கண்டிஷன்ல கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் உங்க ஆர்டிஓல நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வந்து நீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆஸ்கார் கார்ஸ் அப்படின்னாலே வந்து டீ போர்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபேமஸ். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில எக்ஸன்ட்ல. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் தான். வண்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். 2018 மாடல். இவங்ககிட்ட எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து குட் குவாலிட்டி ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். நீங்க எடுக்கும் போதே எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க காமிக்கணும் அப்படின்னா இந்த பெயிண்ட்லேயே வந்து காமிச்சலாம். அவங்க பெயிண்டிங் செக்ஷன் எல்லாமே அவங்ககிட்ட தனியா இருக்கனால எல்லாமே கிளியரா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்க எடுத்துட்டு போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, நீங்க உங்க ஆடியோல வந்து காமிச்சிக்கிற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே சரண்டர் கண்டிஷன்ல பக்காவா கொடுத்துருவாங்க. உள்ள இன்டீரியர் பாருங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்க, ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில இருக்கு. பேக் சைட்ல பாருங்க, வண்டி நல்லா தெளிவா சுத்தமா இருக்கும். பேக் சைட்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் மட்டும் சொல்றாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்கிறத வச்சு நீங்க கொஞ்சம் ரேட் நெகோஷியபிள் பண்ணி வந்து பேசிக்கலாம். இல்ல அவங்க எடுத்துறதா இருந்தாலும் அதுக்கும் அவங்க வந்து ரெடி. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரேட்டை மட்டும் பேசிக்கிற வேண்டி இருக்கும். அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹியூண்டாயில எக்ஸன்ட். இந்த ஸ்விஃப்ட் 2 எடுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து எடுக்கலாம். ஏன்னா அஸ்யூஷுவல் இன்ஜின் வைஸா இருக்கட்டும், மைலேஜ் வைஸா இருக்கட்டும், சேம் அப்படியே டிட்டோ கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஜின் சொல்லலாம். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2017. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா 60 to 70% அபோவ் வந்திருக்கு. பெயிண்டிங் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல வந்திருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி லைவா இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வெறும் 4,30,000 ரூபாய் தான் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. இதுவும் நேரில் வந்தா குறைச்சு கூட வந்து வாங்கிக்கலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஸ்டீரிங் பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் தான் பாருங்க. பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் பாருங்க. முக்கியமா இந்த வண்டி ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TN72 அப்படிங்கிற லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல, அதாவது நம்ம திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்துருக்குங்க. இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4,30,000 ரூபாய் தான் சொல்றாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா லோக்கல் கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. இதுலயும் நெகோஷியபிள் கண்டிப்பா இருக்கு. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணுங்க, ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து டாடா பிராண்ட்ல எனக்கு ஒரு டீ போர்டு வண்டி வேணும்னு கேட்கறவங்களுக்கு டாடா செஸ்ட் வந்து அருமையான வண்டி. இது வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ இது ஓட்டும் போதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியா வரக்கூடிய வண்டின்னு பாத்தீங்கன்னா டாட்டால ஜஸ்ட் வந்து சொல்லலாம். அந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2017 மாடல். ஒரே ஓனர் கண்டிஷன்ல, முக்கியமா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்கு. எஃப்சி மட்டும் எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்க அறிவுல நீங்க நேம் மாத்துறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா பெர்மிட் எல்லாமே இவங்க வந்து சரண்டர், இவங்க எடுக்கிற எல்லா வண்டியும் மேக்ஸிமம் பெர்மிட் எல்லாமே சரண்டர் கண்டிஷன்ல இருக்கும். இல்ல நீங்க ஓன் போர்டா கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஓன் போர்டா கூட நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வருது. சீட் கவர்ஸ் எல்லாமே லைவா பாருங்க. ரேட்டும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற பிரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தா எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியும், மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டா இவங்களால பண்ண முடியும். ஏன்னா ஒன்லி ஃபார் இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா டீ போர்டு வண்டி தான் அதிகமாக வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,50,000 ரூபாய் சொல்றாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே ரேட்டை குறைச்சி பேசி பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம். செஸ்ட் மேல ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து ஹெச்பேக் வண்டியில எனக்கு டாடா பிராண்ட்ல எனக்கு டீ போர்டு வண்டி வேணும்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. டாடால போல்ட் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2018. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா 60 to 70% அபோவ் வந்திருக்கும். இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பாரா இருக்கு. பெர்மிட் வந்து சரண்டர் கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. நீங்க ஓன் போர்டா மாத்தி ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம். இல்ல எனக்கு டீ போர்டா வேணும்னாலும் நீங்க டீ போர்டா வந்து ஓட்டிக்கலாம். ஸோ அதாவது ஆடியோ சம்பந்தமா உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடா இவங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள இன்டர்லாம் பாருங்க. ஏன்னா டீ போர்டு எடுக்கும்போது நிறைய பேருக்கு பயங்கள் வந்துருக்கும். ஸோ வண்டி எப்படி நம்மளால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, எப்படி இருக்குமோங்கிற டவுட் இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த விஷயத்துல நீங்க எதுவுமே மைண்ட்லயே கொண்டு போகலாம். உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 3,40,000 ரூபாய் மட்டும் சொல்றாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த டாடா போல்ட்டோட ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம். மாருதி சுசுகி டிசைர் டூர் டீ போர்டு வண்டி தான் பாக்குறோம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த வண்டியோட மாடல் 2019 லேட்டஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க டீ போர்டு யூஸ் பண்ணியிருந்தா ஒருவேளை டீ போர்டு வந்து 2019 இருந்தாலும் எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப வண்டி ஒரு மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இவங்களோட வண்டி வந்து பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு ஒர்க்கா இருந்தாலும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் இவங்களோட பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த வண்டியில உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்டா இருக்கு. எஃப்சி வந்து கரண்ட்ல இல்ல. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. சைடுக்குலாம் பாருங்க, ரிமோட் கீ வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ், சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்ல
உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனாக வச்சிருக்காங்க. டியூல் ஏர்பேக் வந்துருது, சாரிங்க சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82,760 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸ் ஒரு வீலாம் பாருங்க, சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு. பேக் சைடு சீட் கவர்ஸ் ஒரு வீலாம் பாருங்க. ஒரு டீ போர்டு வண்டினா என்ன சிறப்பம்சம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வண்டிகள் எல்லாமே வந்து இருக்குது. இந்த மாருதி சுசுகி டிசைர் டூருக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 6,90,000 ரூபா கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த 6,90 அப்படிங்கிறது நேரில் வந்தால் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. நேரில் வந்தால் பெர்மிட் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் பக்காவாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் இதில் நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணி நீங்கள் இப்போ ரெக்கார்ட் போட்டு வந்து அப்படியே வந்து ஓட்டிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய வண்டியில் இனோவாவில் டீ போர்டு கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி நம்ம ஆஸ்கார் கார்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்குது, எஃப்சி லைவாக இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் பாரில் இருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர், பேக் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% இருக்கும். கலர் பாருங்கள், சில்வர் கலரில் வண்டி வந்து சும்மா ஜம்முன்னு இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக்கோட வரும். வண்டி பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டில் தான் இருக்குது. ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர் வந்துடும். சைட் லுக்லாம் பாருங்கள், இது ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி. முக்கியமாக உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியர்லாம் சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடுது. டீ போர்டில் இனோவா கேட்டவங்களுக்கு இன்றைக்கான அப்டேட்டில் இனோவா வந்து அவைலபிளாக இருக்குது. பேக் சைடு பாருங்கள், சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். டாப் அப்பர்ஸ்லாம் எல்லாமே வந்துருக்கு. இந்த இனோவா பார்த்தீங்கன்னா பெர்மிட் எல்லாம் சரண்டர் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 8,60,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 8,60,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம். டவேரா நிறைய பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி டீ போர்டில் டவேரா அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கும், ஸ்பேஸ் உள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போர்டு வந்து நிறைய பேர் டவேரா வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அப்டேட்டில் ஆஸ்கார் காசில் ஒரு டவேரா வந்திருக்கு. 2016 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி வந்து பெர்மிட் கண்டிஷனில் சரண்டர் கண்டிஷனில் பக்கவாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு இது வந்து லைஃப் டாக்ஸ் வண்டிங்கனால நீங்கள் அப்படியே கொண்டு போய் இதை டீ போட ஓட்டினாலும் ஓடிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே சரண்டர் பண்ணி உங்கள் இதில் நீங்கள் ஓன் படா மாற்றினாலும் ஓன் படா கூட மாற்றி வந்து ஓடிக்கலாம். உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 4 டயருமே ஒரு 60% இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும். 4 விண்டோமே பவர் விண்டோ வந்துடும். ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸோட வீலாமே அப்படியே பாருங்க, சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. பேக் சைடு வாங்க, அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. 4மே பவர் விண்டோஸ் தான். பாடி குவாலிட்டி சொல்ல வேண்டாம், தரமா தாறுமாறா வந்துருக்கும். அப்படியே பேக் சைடு வாங்க, பேக் சைடு பாருங்க. பேக் சைடு 4 பேர் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த டவேரா வந்து பிடிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக உள்ளோடி நம்ம வரணுங்க அவசியம் இல்லை. பேக்கில் டோரை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அப்படியே இதில் உட்காந்து இது பண்ணிக்கலாம். டாப் அப்போசர்லாம் எல்லாம் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு பெர்மிட் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. 6 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த டவேராவை வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டவேரா பார்த்தீங்கன்னா இதுவும் 2016 மாடல் தான். இதுவும் என்னுடைய ஓனர்ஷிப் பார்க்கும்போது 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டவேரா அதுவும் குவாலிட்டியாக பக்காவாக தேடுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிளம்பி இங்கே ஆஸ்கார் காசு வந்து வந்துடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெர்மிட் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி தான். நீங்கள் ஓன் படா வச்சு ஓட்டுறதுனாலும் கூட ஓட்டிக்கலாம். பேக் சைடு பாருங்க, அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸ் ஃபேன்ஸ்லாம் பாருங்கள். சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே பாருங்கள். இந்த டவேரா அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6,25,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. எஃப்சி எல்லாம் கரண்டில் இருக்குது. பெர்மிட் எல்லாமே சரண்டரில் இருக்கனால உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக ஆர்டிஓவில் போயிட்டு உங்கள் ஆர்டிஓவில் நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எஃப்சி ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு அப்படியே காமிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டிஷனில் உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் டாக்குமெண்டேஷன் பொறுத்தளவுக்கு எல்லாமே கண்டிஷனாக கொடுத்துருவாங்க. டாப் கேரியர் முதல் கொண்டு இருக்குது. ரேட்டு 6,25,000 ரூபா சொல்கிறாங்க. 6,25,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டீ போர்டில் மஹிந்திரா சைலோ வேணும், அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆஸ்கார் கார்ஸ் வந்து வந்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2017 கடைசி 18 ரிஜிஸ்ட்ரேஷன். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து சொல்லலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, அதே மாதிரி பெர்மிட் சரண்டர் கண்டிஷனில் இருக்குது. லைஃப் டாக்ஸ் வண்டி. பேக் சைடு வீலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடில் காமிக்கிற பாருங்க. பேக் சைடில் இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க. தேர்ட் ரோ சீட், பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ, ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும். இந்த வண்டியோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா D4 வேரியண்ட்டு. வண்டி ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்கள்.
டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கூட கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்க. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து அடிச்சு போட்டுக்கிறேன். பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸே பாருங்க. ஸோ இந்த மஹிந்திரா சைலோ ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வருது. ஸோ அதாவது ஒரு பேசஞ்சருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. ஒரு டிராவல்ஸ் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தோதுவான வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் 7,20,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த மஹிந்திரா சைலோவை வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சைலோ பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா சைலோ. இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கடைசியில் இருக்குது. பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பெர்மிட் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஆடியோவில் தான் வேலை இருக்கும். இங்கே இந்த மற்ற ஆடியோவில் போய் டீபோர்டுங்கும்போது மற்ற ஆடியோவில் போய் நம்ம செலவு பண்ணணும், திரும்ப வர வேண்டியிருக்கும். அந்த இஷ்யூவே இருக்காது. ஆஸ்கார் கார்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே பக்காவாக கிளியர் கண்டிஷனில் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸாக பாருங்க. தேர்ட் ரோ சீட்டு வரைக்குமே நல்லா ஏசி வந்து பேக் சைடில் உங்களுக்கு டாப்ல வந்து ரூஃப் ஏசி வந்துருது. ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஒரு டீ போர்ட்னா என்னென்ன உள்ள வேணுமோ எல்லாமே வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி தான் வண்டியை வந்து கொடுப்பாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,20,000 ரூபா கேட்குறாங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். அசோக் லைலாண்ட்ல தோஸ்து மார்த்தாண்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி வந்து இருக்கு. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு. வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பாடி இடியில ஹைட் ஏற்றி கெட்டி ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க. ரவுண்டு பைப்பு வந்து சைடில் வந்து கட்டி வச்சிருக்காங்க. தொட்டிலாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும். பெயிண்டிங் எல்லாமே பண்ணி பக்காவா நம்ம ஆஸ்கார் கார்ஸ்ல வந்து ரெடி பண்ணி சூப்பராக விட்டுருக்குறாங்க. 2021 லேட்டஸ்ட் வண்டி கேட்குறவங்களுக்கு உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6,40,000 ரூபா தான் சொல்றாங்க. 6,40,000 சொல்றாங்க. அதுலேயே நெகிஷிபிள் இருக்கு. நேரில் வந்து இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தாங்களா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. நேரில் வந்து செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்கார் மோட்டார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி சைமனா நம்ம கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எப்படி, அதாவது இந்த டவேரா அப்படின்னா டவேரால 2, சைலோனா சைலோ 2, இந்த டைம் தான் 2 நிக்குது. இல்லைன்னா எப்படி 4 வண்டி 5 வண்டி நிற்கும். இந்த டைம் ஏன் நீங்க வந்து வண்டியில வந்து குறைச்சிருக்கிறீங்க? இல்ல குறைக்கலாம். நம்மகிட்ட ரெகுலரா போயிட்டு இருக்கு. வர்ற வண்டி ஸ்டாக் நிக்காது. ஓ, உடனே குயிக்காவே சேல் ஆயிடும். ரைட் டாக்ஸ் மெயினா. ஆனா அப்டேட் மட்டும் எங்களை லேட் ஆகி எடுக்க போறீங்க. அதுவும் எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க அந்த டைம்? ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ள சடனா வண்டி வெளியே போயிருது. அந்த ஒன்று தான். ஸோ நீங்க கொடுக்குற தரம் என்னன்னா, நீங்க உங்ககிட்ட ஓனா ஷாப் இருக்கனால நீங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்குற. நம்ம மெயினா சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் நம்ம மெயினா பண்ணி கொடுத்துருவோம். இல்ல கஸ்டமருக்கு டச்சப் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு சின்ன டச்சப் இருக்கு, ஒரு ரப்பிங் பாலிஸ், சின்ன சின்ன டிங்கர் வேலை எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி நம்ம கஸ்டமர் வந்தாச்சுன்னா ஒன் டைம் அவங்க எடுத்துட்டு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பெருசாக சரௌண்டிங்லேயோ அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தா கூட உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் இருக்கு, டிங்கர் ஒர்க்குனா இருக்குன்னா கூட நீங்க உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்க வந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுத்தோம். A to Z ஒர்க் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.